தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசாத். ஈழத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞனுக்கும் அதோட பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு இளைஞனுக்கும் பிரான்ஸ்ல ஒரு சண்டை ஒன்று ஏற்படுகிறது. இதன் காரணமாக பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு நீதிமன்றம் அந்த பிரான்ஸ் இளைஞனுக்கு 18 வருட சிறை தண்டனையை வழங்குகிறார்கள். அந்த 18 வருட சிறை தண்டனையை வழங்கியதற்கான காரணம் என்ன, அந்த இளைஞன் செய்த குற்றம் என்ன என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில முழுமையாக பார்க்க போறோம். காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்பதான் நீங்க மொத்தம் வாரீங்க சொன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை சேரும். இப்பொழுது விடயத்துக்குள்ள போகலாம். பிரான்ஸ்ல ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. இந்த சம்பவம் எப்ப நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் திகதி நள்ளிரவு வேளையில ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சதுர்சன் என்று சொல்லப்படுற 21 வயது நிரம்பிய இளைஞனும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 25 வயது நிரம்பிய கெவின் என்ற 2 நபர்களும் ஒரு இடத்துல சந்தித்துக் கொள்கிறார்கள். பிரான்ஸ்ல அந்த சந்தித்த சமயத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சதுர்சன் அவர்கள் கத்தியை காட்டி அந்த கெவின்கிட்ட என்ன செய்யறாருன்னா கையடக்க தொலைபேசியை வெளியில எடுக்கும்படி சொல்றார். இதன் காரணமாக அந்த கத்திக்கு பயந்து அந்த கையடக்க தொலைபேசியை அவர் வெளியில எடுக்காம என்ன செய்யறாருன்னு சொன்னா கெவின் சதுர்சனை சரமாரியாக தாக்குறார். தாக்கப்பட்டதை அடுத்து சதுர்சன் நிலத்துல விழுகிறார். அதன் பிற்பாடு கெவின் அவரை காலால பல தடவை உதைகிறார். இதன் காரணமாக அந்த இடத்திலே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சதுர்சன் அவர்கள் இரத்த வெள்ளத்துல மூழ்கி போகிறார். அந்த இடத்தை விட்டு உடனடியாக கெவின் விலகி சென்று விட்டார். அந்த இடத்துக்கு சென்று பார்த்த போது சதுர்சன் இரத்த வெள்ளத்துல இருந்திருக்கிறார். உடனடியாக அவரை மீட்டு வைத்தியசாலையில அனுமதிக்கிறார்கள். என்றாலும் சிகிச்சை பலனின்றி சதுர்சன் அவர்கள் இறந்து போகிறார். உண்மையிலேயே ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கத்தியை கொண்டு போய் மிரட்டினாள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சதுர்சன் அவர்கள் கத்தியை கொண்டு மிரட்டியிருக்கிறார் தொலைபேசியை எடுக்க சொல்லி. ஆனா கெவின் அவரை தாக்கி விட்டு தப்பி சென்றிருக்கிறார். இதன் காரணமாக சதுர்சன் உயிரிழந்திருக்கிறார். போலீசாருக்கு இந்த முறைப்பாடு வழங்கப்படுகிறது. உண்மையிலேயே இப்ப இருக்கிறது கெவின். சதுர்சன் ஏற்கனவே உயிரிழந்து போனதன் காரணமாக இது நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு எடுக்கப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடக்குது. ஆனா இந்த ஆண்டுதான் இதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்ட 3 நாட்கள் இந்த தீர்ப்புக்காக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட 4 மணித்தியால விவாதங்கள அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறது. பொதுவா இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தவராகிய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சதுர்சனுடைய குடும்பம் ஒரு இழப்பை சந்திச்சிருக்கு. அதனால சதுர்சனுடைய பகர் ஒரு தாக்கி அவருடைய உயிரை எடுத்த காரணத்தால அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் தடுப்பு சிறை உட்பட 18 ஆண்டுகள் சிறை தண்டனை கெவினுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த தண்டனையை பற்றி நாங்கள் யோசிக்க கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னு சொன்னால் ஒரு ஆளை தொலைபேசி வெளியில் எடுக்கும்படி அவர் கத்தியை காட்டி மிரட்டியிருக்கிறார். ஆனால் அவர் தாக்கி அவரை கொன்றிருக்கிறார். அவர் தொலைபேசியை எடுக்க சொன்னதுக்கான காரணம் இன்னும் வெளிவரையில். உண்மையிலேயே அந்த தொலைபேசி எடுக்க சொன்னதுக்கான சரியான காரணம் இருந்திருக்குமா அல்லது இவர் அவரில் இருக்கிற கோபத்தில் தான் அவரை தாக்கி கொண்டாரா என்பது தொடர்பாக உண்மையிலேயே காரணங்கள் வெளிவரையில். என்றாலும் இந்த கெவினுக்கு 18 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டதன் காரணமாக ஏற்கனவே இவர்களுக்கு இடையில எதுவும் குளறுபடிகள் அல்லது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் என்று நாங்கள் இந்த செய்தியிலிருந்து ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நீதிபதி அவர்கள் கூறும்போது ஒரு நபருடைய இழப்புக்காக, அதாவது இந்த சதுர்சனுடைய குடும்பம் இந்த 2021ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்த பிறகு கண்ணியமான முறையில் எந்த ஒரு செயற்பாட்டையும் மேற்கொள்ளாம இருந்ததற்காக அந்த நீதிபதி சதுர்சனுடைய குடும்பத்துக்கு நன்றிகளையும் பாராட்டையும் தெரிவித்திருக்கிறார். அதோட இப்ப கெவின் சிறை தண்டனையை அனுபவிக்கிறதுக்காக காத்திருக்கின்றார். என்றாலும் கெவினுக்கு இன்னும் 10 நாட்கள் காலக்கேடு இருக்குது. அவர் உயர் நீதிமன்றத்தில் இந்த விடயத்தை குறித்து மேல்முறையீடு செய்யலாம். இந்த சம்பவம் தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உண்மையிலேயே ஒரு கத்தியை காட்டி ஒரு நபரை தொலைபேசியை எடுக்க என்று சொன்ன வேளையில அவர் தாக்கி இந்த நபரை கொலை செய்திருக்கிறார்.
இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன். மேலும் பிரித்தானியாவில் இருக்கிற ஒரு நபரை அவர் செய்த குற்றச் செயலுக்காக என்ன செய்யணும்னு சொன்னால் பிரான்சுக்கு வந்து நாடு கடத்தி இருக்கிறார்கள். முக்கியமாக அவர் வந்து ஒரு ஈழத்தமிழ் என்பது குறிப்பிடத்தக்கது. இது என்னடா புதுக்கதையா இருக்கு என்று யோசிப்பீங்க. பொதுவாக ஒரு குற்றச்செயலை புரிந்து அவருடைய சொந்த நாட்டுக்கு அனுப்புறது அல்லது பின்னடைவான நாடுகளுக்கு அனுப்புவார்கள். ஆனால் இவர் வந்து பிரித்தானியாவில் வந்து ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறார். அவருடைய குற்றத்துக்காக வந்து பிரான்சுக்கு வந்து நாடு கடத்திருக்கிறார்கள். இவர் யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஈழத்தை சேர்ந்த 58 வயது நிரம்பிய சிவகங்கன் என்பவரே ஆவர். இவர் என்ன செய்யிருக்காருன்னு சொன்னா இவருடைய மனைவியும் மகனும் வந்து பிரித்தானியாவில் வந்து குடியுரிமை பெற்றவர்கள். அவர்கள் பிரித்தானியாவில் இருந்திருக்கிறார்கள். இவர் ஈழத்தில் இருந்துட்டு 2023ஆம் ஆண்டு பிரித்தானியாவுக்கு போகிறார். இவருடைய மகனும் மனைவியும் பிரித்தானியாவில் இருந்ததன் காரணமாக இவரும் வந்து அவர்களோடு சேர்ந்து இருந்திருக்கிறார். இவர் வந்து அங்க என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னா இலங்கையில இருந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஆட்களை கடத்துற வேலைகள்ல ஈடுபட்டிருக்கிறார். அதன் காரணமாக சில வருடங்களுக்கு முன்பதாக வந்து இவருக்கு எதிராக ஒரு வழக்கு ஒன்று மேற்கொள்ளப்படுகிறது. இவர் என்ன சொல்லி அதுல தப்பிக்கிறாருன்னு சொன்னா இந்த ஆதாரங்கள் இவருக்கு எதிராக போதிய அளவு கிடைக்கல. அதோட வந்து ஒரு பாதிக்கப்பட்ட என்னுடைய மனைவிக்கு வந்து கொஞ்சம் இயலாது, அவரை நான் தான் கவனிக்கணும் என்றவாறு சொல்லி அவர் வந்து அங்க வந்து மனைவியோட கூட இருந்திருக்கிறார். ஆனால் அவருடைய செயல்கள் வந்து குற்றச்செயல்கள் அதிகரித்ததன் காரணமாக தற்சமயம் பிரித்தானியாவிலிருந்து அவர் வந்து பிரான்சுக்கு வந்து நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் எவ்வாறு வெளியில தெரிய வந்திருக்குன்னு சொன்னா பிரித்தானிய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிடக்க வந்து இந்த சம்பவம் வெளியில வந்திருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னு சொன்னா அண்மை காலத்துல இந்த முகவர்களை நம்பி பல பேர் ஏமாந்து போகிறார்கள். அதே மாதிரி தான் இவர் வந்து இலங்கையில இருந்து ஈழத்தமிழர்களை வந்து வெளிநாடுகளுக்கு அதாவது வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து நாடு கடத்தி வந்திருக்கிறார். அந்த குற்றத்தின் அடிப்படையில் தான் இவர் வந்து நாடு கடத்தப்படுகிறார். இவர் வந்து இப்ப பிரித்தானியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டாலும் வேறு நாடுகளுக்கு போய் இதை செய்ய மாட்டார் என்று எப்படி நம்புறது என்றுதான் கேட்கணும். அந்த சம்பவம் ஒரு பேர் அதிர்ச்சியான சம்பவமா பதிவாகிருக்கு. இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துக்கொள்ளுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.